ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நம்புறேன். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா கொடைக்கானலுக்கு தாங்க. அங்கே ஒரு வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட 25 தேனி பெட்டிகள் கேட்டார். நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். கொடைக்கானல் சிட்டியை விட்டு தாண்டி அவங்க ஏரியாவுக்கு போகும்போது ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்துச்சு, த்ரில்லாகவும் இருந்துச்சுங்க. ரோடு ரொம்பவே மோசமாக இருந்தது. அவங்க வண்டியில் தான் நம்ம ஈக்கல் பெட்டி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி இங்கேருந்து கொண்டு போக முடிஞ்சது. அப்படி தான் அந்த ரோட்டில் போகவும் முடியும். ஏன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு. மஹேந்திராவில் 4x4 வண்டி வச்சுருக்காங்க. அதை நல்லா ஆல்ட்ரு பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த வண்டியில் வந்து நம்ம தேனீக்கள் பெட்டி எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து கிளம்ப தொடங்கிட்டோம். ரோடை பாருங்கள் எவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் இயற்கை நிறைந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள, அதாவது யாருமே போக முடியாத, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம பயணிக்க போறோம். வாங்க. பண்ணி போகுது காட்டுப்படி போனாப்பா, அப்புறம் வேற ஏதாச்சும் வேர்த்தி வந்துடும். ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டை நெருக்கிட்டோம். இவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகம் காஃபி போட்டிருக்காங்க, அவகோடா போட்டிருக்காங்க, முக்கியமாக ஆரஞ்சு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஆப்பிள் போட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே வந்துட்டு இருக்கு. நம்ம வாடிக்கையாளர் எங்கள் தோட்டத்துக்கு இரவு நேரத்தில் இப்போ தான் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நீங்கள் இரவு நேரங்களில் இந்த மாதிரி பயணிக்கும் போது ஏகப்பட்ட தொந்தரவு இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், எங்களுக்கு தொந்தரவு அதிகமாகவே இருக்குது. தேனீக்கள் பெட்டி கொண்டு போகும்போது காட்டு மாடாக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், மற்ற விலங்குகளாக இருக்கட்டும், எங்களுக்கு தொந்தரவு அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் சமாளித்து நாங்கள் தோட்டத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சாலும் விஷப்பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சமாளித்து தான் எங்கள் விவசாயிகளுக்கு அதிக மகசூலை பெருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. வாகன ஓட்டிகள் கவனமாக வரணும். ரோட்டில் வந்து காட்டு மாடுகள் வந்து நைட் நேரத்தில் அதிகமாக ஊருக்குள்ளே உலா கவனமாக வாங்க. ஒரு வழியாக நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை.